Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 5.4 question number 8. If P minus Q is small compared to either P or Q. P or Q compare பண்ணும்போது P minus Q is small இருக்கு. Then show that nth root of P by Q is approximately equal to n plus 1 into P plus n minus 1 into Q divided by n minus 1 into P plus n plus 1 into Q. Hence, we have to find 8th root of 15 by 16. இது derive ஆச்சுன்னா இதிலிருந்து நம்ம இங்க 15 by 16. See, here P is equal to 15 and Q is equal to 16. If இது satisfy ஆயிடுச்சுன்னா. Okay, see solution. இங்க நம்ம என்ன prove பண்ணணும்னா nth root of P by Q is approximately equal to n plus 1 into P plus n minus 1 into Q divided by n minus 1 into P plus n plus 1 into Q. Okay, நான் இங்க LHS choose பண்ணிக்கிறேன். Anyway, nth root of P by Q we can written as P by Q whole for 1 by n. If just root P by Q இருந்தா நம்ம P by Q whole for 1 by 2 எழுதுவோமே. Like this, இங்க nth root என்னும்போது நமக்கு P by Q whole for 1 by n. இப்போ see நமக்கு ரைட் சைடுக்கான டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்லே P and Q இருக்கு. Like denominatorலும் P and Q இருக்கு. Anyway, இங்க நான் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, all for 1 by n. ஸோ 2p பர்பஸாக p plus qன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2qவை q plus qன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். all for இந்த 1 by n. அப்சர்வ் த ரைட் சைட் டெரிவேட்டிவ். நியூமரேட்டரில் p நமக்கு கிடைச்சிருச்சு, பட் q இல்லை. டினாமினேட்டரில் q இருக்குது, பட் p இல்லை. எனிவே இங்கே நான் நியூமரேட்டரில் ஒரு p ஆட் பண்ணி ஒரு q ஆட் பண்ணி அண்ட் ஒரு q சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எனிவே எனக்கு வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகாது. லைக் டினாமினேட்டரில் இங்கே q ப்ளஸ் q இருக்குது. ஸோ நான் ஒரு p ஆட் பண்ணி ஒரு pயை சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, ஹோல் ஃபார் 1 by n. ஸோ இப்போ இதை நான் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதுக்கான குரூப்பிங் p ப்ளஸ் q ஒரு p ஒரு q சூஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ப்ளஸ் இங்கே p அண்ட் மைனஸ் q ஹோல் டிவைடட் பை இங்கே p ப்ளஸ் q நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் இங்கே எனக்கு ப்ளஸ் q மைனஸ் pன்னு இருக்குது. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் நோ மோர் சேஞ்சஸ். ஸோ ஒன் செக், ஹோல் ஃபார் 1 by n. இங்கே p ப்ளஸ் q ப்ளஸ் p minus q divided by இங்கே p plus q இந்த 2 டேர்ம்லேருந்து நான் காமனாக மைனஸ் எடுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த q நெகட்டிவ் டேர்மாக மாறிடும், இந்த மைனஸ் p பாசிட்டிவ் டேர்மாக மாறிடும். ஆல் ஃபார் 1 by n. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நியூமரேட்டரில் இருந்து நான் p ப்ளஸ் க்யூவை காமனாக எடுக்கிறேன். எனக்கு ரிமைனிங் இங்கே 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே p மைனஸ் q இங்கே p ப்ளஸ் க்யூவே இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு p ப்ளஸ் க்யூவால் இதை டிவைட் பண்ணணும். ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர்லேருந்தும் நான் ஒரு p ப்ளஸ் க்யூ காமனாக எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் எனக்கு இங்கே 1 மைனஸ் இங்கே p மைனஸ் க்யூ இங்கேயும் p ப்ளஸ் க்யூ இல்லாததுனால நான் ஒரு p ப்ளஸ் க்யூவால் டிவைட் பண்ணுறேன். ஓகே, எனிவே p ப்ளஸ் க்யூ வில் கேன்சல். ஃபைனலி வி கெட் 1 ப்ளஸ் p minus q divided by p plus q whole divided by 1 minus p minus q divided by p plus q all for 1 by n. Okay, next இந்த 1 for n நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போ எனக்கு 1 plus p minus q divided by p plus q all for 1 by n divided by 1 minus p minus q divided by p plus q all for 1 by n. See, இந்த டெரிவேட்டிவை நம்ம ஃபஸ்ட்டே
consider 1 plus p minus q divided by p plus q whole divided by 1 minus p minus q divided by p plus q னு assume பண்ணிக்கிட்டாலே enough. Because இப்போ இதை simplify பண்ணால் நமக்கு p by q தான் வேல்யூ கிடைக்கும். See, I show you. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு p plus q plus p minus q divided by p plus q whole divided by இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா p plus q இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது minus p plus q divided by p plus q. Okay. Anyway, இங்கே p plus q will cancel. இங்கே plus q minus q and q will cancel. After we get இங்கே நியூமரேட்டரில் நமக்கு 2p divided by denominatorல 2q னு கிடைக்கும். 2 will cancel. Finally we get p by q. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை இவ்வளோ பெருசாக நம்மளால் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். தட்ஸ் வை ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நியூமரேட்டரில் q மைனஸ் க்யூனும் டினாமினேட்டரில் p மைனஸ் பின்ற கான்செப்டை எடுத்து இங்கே சால்வ் பண்ணுறோம். பட் நீங்கள் எக்ஸாமில் டைரெக்டாக கன்சிடர் போட்டுட்டு இது ஹோல் பவர் 1 by n அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே. See, in this case 1 plus x whole for n ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே 1 minus x whole for n ஃபார்மேட்டில் இருக்குது. So we know 1 plus x whole for n is equal to 1 plus nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus up to. Okay. See, denominator 1 minus x the whole for n is equal to 1 minus nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square minus up to. Okay. Observe the sum p minus q small compared to either p or q னு கொடுத்துருக்காங்க. இப்போது p கான வேல்யூவோ ஆர் q கான வேல்யூவோ p மைனஸ் க்யூவை விட அதிகமாக இருக்கும். எனிவே இங்கே இந்த p மைனஸ் க்யூவை விட இந்த p ப்ளஸ் க்யூ வந்து லார்ஜ் வேல்யூவாக இருக்கும். இஃப் நான் எக்ஸாம்பிளுக்காக இங்கே p is equal to 3 q is equal to 2ன்னு எடுத்துக்கிறேன்னா எனக்கு 3 மைனஸ் 2ன்னு நியூமரேட்டரில் கிடைக்கும். டினாமினேட்டரில் 3 ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். எனிவே இது 1 by 5. ஸோ 1 by 5னா இது 1ஐ விட நமக்கு லெஸராக இருக்கும். ஓகே. எனிவே இங்கே நம்ம நிறைய டேர்ம்ஸை எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் 2 or 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டாலே enough. ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். எனிவே நான் இங்கே ஜஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எனிவே இங்கே நியூமரேட்டரில் ஸோ நான் டைரெக்டாகவே என்டையர் டோட்டலாக அப்ளை பண்ணுறேன். அப்போது 1 ப்ளஸ் p மைனஸ் q டிவைடட் பை p plus q all for 1 by n whole divided by 1 plus p minus 1 minus p minus q divided by p plus q all for 1 by n is equal to நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் சூஸ் பண்ணுறேன். எனிவே எனக்கு இங்கே 1 plus n is here 1 by n, x is the entire term. So x is p minus q divided by p plus q whole divided by இங்கே 1 c minus n is 1 by n into x is p minus q divided by p plus q. Okay, is equal to first நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1 plus இங்கே p minus q divided by n into p plus q whole divided by 1 minus p minus q divided by n into p plus q. இப்போது நான் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு n into p plus q plus p minus q whole divided by இங்கே n into p plus q whole divided by இப்போது இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ n into p plus q இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது எனக்கு மைனஸ் p plus q சேஞ்ச் ஆகிடும். ஹோல் டிவைடட் பை n into p plus q. ஓகே. எனிவே இந்த 2 டினாமினேட்டர் ஃபஸ்ட் கேன்சல் ஆகிடும். ஆஃப்டர் தட்
இப்போது இந்த என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு NP ப்ளஸ் NQ ப்ளஸ் P மைனஸ் Q ஹோல் டிவைடட் பை இந்த என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ NP ப்ளஸ் NQ மைனஸ் P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு இப்போது இந்த 2 டேர்மில் இருந்து நான் P காமனாக எடுத்துடுறேன். அப்போ எனக்கு N ப்ளஸ் 1 இருக்கும். இந்த 2 டேர்மில் இருந்து நான் Q காமனாக எடுத்துடுறேன். அப்போ எனக்கு இங்கே N மைனஸ் 1 இருக்கும். ஹோல் டிவைடட் பை இந்த 2 டேர்மில் இருந்து நான் P காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு N மைனஸ் 1 இருக்கும். இந்த 2 டேர்மில் இருந்து நான் Q காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு N ப்ளஸ் 1 இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம ரைட் சைடுக்கு அஷ்யூம் பண்ண டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ ஃபைனலி இங்கே nth root of P by Q is approximately equal to N plus 1 into P plus N minus 1 into Q divided by N minus 1 into P plus N plus 1 into Qன்னு நம்ம டெரிவ் பண்ணிட்டோம். எனிவே இங்கே நாம் என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னா 8th root of 15 divided by 16 கொடுத்துருக்காங்க. Here P is 15 and Q is 16. ஸோ இந்த பிளேஸில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். N is root. இங்கே Nக்கான வேல்யூ இஸ் 8. எனிவே இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு Nக்கான வேல்யூ புட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 8 + 1 9 இன்ட்டு Pக்கான வேல்யூ இங்கே 15 ப்ளஸ் N மைனஸ் 1ன்னா இங்கே 8 மைனஸ் 1 7 இன்ட்டு Q is 16. ஓகே, டிவைடட் பை N is 8, ஸோ இங்கே 7 இன்ட்டு P is 15 ப்ளஸ் N is 8, ஸோ 8 + 1 we get 9 into Q is 16. Okay, so 15 into 9 times we get 135 plus 7 into 16 we get 112 divided by next in 7 into 15 it is called 105 plus 9 into 16 we get 144. Okay, so இங்கே ஆட் பண்ணும்போது 7 4 2 divided by 9 4 2 247 divided by 249. ஸோ இதை நான் ரஃப்லி டிவைட் பண்ணிடுறேன். எனிவே எனக்கு இங்கே 247 249. ஸோ இங்கே பாசிபிள் இல்லை, அதனால் நான் பாயிண்ட் பண்ணி 0 எடுத்துக்கிறேன். நியர்லி எனக்கு 9 டைம்ஸ் இருக்கும். ஸோ 9 9s are 81, remaining 8 36 plus 8 நமக்கு 44, remaining 4 9 2s are 18 18 plus 4 நமக்கு 22. இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது இது 9 இங்கே 6 ஆகிடும். எனிவே 2 இங்கே 4 minus 2னா 2. ஒன் செகண்ட் மறுபடியும் நான் ஒரு 0 எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே 2 2 4 1 தான் கிடைக்கிது 9 டைம்ஸ்க்கு. ஸோ எனிவே நான் இன்னொரு 9 இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ 2 2 அண்ட் இந்த 4 1 எடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட் மறுபடியும் இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே 9, இப்போ இது 8 ஆகிடும் 4. ஓகே, ஸோ நான் ஒரு 0 எடுத்துக்கிறேன். எனக்கு எனிவே 1 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ எனாஃப் தீஸ் 3 digits. ஸோ 8th root of 15 divided by 16 is approximately equal to 0.991. Okay, thank you.